ஷேய் சட்டப்பேரவையில் உள்ள கணக்கு விஷ்ணு கணக்கு சட்டப்பேரவை தமிழ்நாடு தான் முதல் கணக்கு பிடிப்பார். பிடிக்கையில் உள்ள கொண்ட நரம்பு கசக்கி எடுத்து போடுவார். உள்ளே என்னென்ன சட்டப்பேரவையில் கையெழுத்து போட்டிருக்கானோ. இப்போ நான் ஃப்ரீயாக பஸ்ஸை ஓட்டி விடுதேன், நான் ஃப்ரீயாக கரண்டை ஓட்டி விடுதேன், இதெல்லாம் உட்கார்றவன் பூரா இந்த சேட்டை பண்ணி உட்காருதான். ரிக்கார்ட் டான்ஸ் ஆடுறவன் அரசியல்வாதி, நடிகர் நடிகை எல்லாம் கூத்தடிக்கிறவன் கூத்தடிக்கான். சிட்டி கிராமத்தில் நீங்கள் கூத்தடிங்க, நான் சட்டப்பேரவையில் கூத்தடிக்கேன். எப்படி உட்காந்து கூத்தடிக்கானா? கூத்தடிக்கான். இந்த கூத்தடிக்கிறத இப்போ பிடிக்குவார். சட்டப்பேரவையில் 76 வருஷம் ஆண்டு காலமாக என்ன கூத்தடிச்சு வச்சு கையெழுத்து போட்ட கணக்கு உள்ள ஆன்லைனில் கம்ப்யூட்டர் கணக்கில் எடுக்கல கொண்ட நரம்பை பின்னாடி கட் பண்ணி விட்டுருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. இல்லை அதில் நாங்கள் உலக நாடு நடத்தின குடும்பம் விஷ்ணு பிரம்மா சிவன், புரியுதா? அரசராட்சி, அவர் தான் அரசர், ஐயா தான் அரசர். இப்போ தான் 7 ஜென்மத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் உட்காந்து கிளியராக கணக்கு நடத்திக்கிட்டு இருக்காரு. அடி துவைச்சி விட்ருவார், ஒன்றுக்கு கடிக்க விட்டு குதறி விட்ருவார். பார்த்துக்கோ, ஒழுங்காக போ சரியா. ரிக்கார்ட் டான்ஸ் ஆடாத மொத்தத்திலே மது போதை உள்ள ஆல்கால் கெமிக்கலை பூரா இதுதான் முடிப்பார். பூரா பறவைகள் விலங்குகள் பூரா நிறைய சாவு எண்ணிக்க போகுது. எல்லாம் கெமிக்கல் ஆல்கால் மண்ணில் பூரா இதைத்தான் விட்டுட்டான். இப்போ இந்த 50-40 வருஷமாக விட்டு கீழே நிலத்தடியில் பூரா நல்ல தண்ணி பூரா உப்பு தண்ணியாக மாறி போச்சு. எல்லாம் கண்டுபிடிக்கல. மில்லு தொழிற்சாலை கம்பெனி ஃபேக்ட்ரி பூரா என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரு. அதில் நான் முதலாளி அப்படிமா, இந்த வேலைக்கு போகிற கும்பிட்ட குயில் நீ முதலாளி, முதலாளி அப்படிமா. இந்த முதலாளி புளித்திலாம் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரு கம்பி பழுக்க வச்சு குண்டியில் திணிச்சு தூக்கி எறிவாங்க. அதுதான் கணக்கு. புது கவர்மெண்ட்டு ஏற்கனவே புது கவர்மெண்ட் அவர் அப்போயே உட்காந்துட்டார் சேட்டை. இப்போ கைலாசத்தில் புது கவர்மெண்ட் கணக்கு போட்டு எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு. புரிஞ்சுக்காடா. பூரா பனை மரத்தை பூரா அழிச்சிட்டான். ஒரு கட்டடமாக கட்ட வேண்டியது உள்ளே மறைச்சி பூரா வெட்டிட்டான். பூரா இந்த கைலாசத்துக்கு முன்னாடிலாம் பூரா டாக்டராக போட்டிருக்கான். அது ஓடும் பாலம் தண்ணி ஒரு வைக்கா வரப்பு போவோம். அதில் பனை மரத்தை பூரா வெட்டிட்டான். இப்போ பனை மரத்தை வெட்டின கணக்கு கிராமாதிகாரி தலையாரி பூரா கணக்கு அந்த கெச்சியில் இருக்கும். அப்போ என்னைவாங்க, கிராமாதிகாரி தலையாரி விஓ தாசில்தார் கலெக்டர் வரைக்கும் குண்டியில் கம்பியை பழுக்க வச்சு சொருகி தூக்கி எறிவாங்க. அதுதான் கணக்குடா, புது கவர்மெண்ட்ரா. அதுக்கு தான் இப்போ கல் கடையை ஓப்பன் பண்ணிட்டார் ஐயா. புது கவர்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டார். நீதிமன்றம் கேட்டுக்கோப்பா. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, ஊடாலப்பட்ட மாநிலம் எல்லாமே கல் இயற்கையில் சாப்பிட்டுக்கோ. ஏன்னா இது இல்லாமல் இந்த முட்டா குயிமே இருக்க மாட்டான். இந்த மானிட பிறவி குடிச்சாத்தான் கொஞ்சம் நல்லா இருக்குமா. ஆனால் இயற்கையாக தான் இருக்கணும். அதில் செயற்கையை கல்லில் போய் அது 15 ஊறும். அதில் போய் ஆல்கால் கெமிக்கல் எல்லாம் போட்டு ஊற வச்சு போதை ஐட்டம் மாதிரி அவன் தயாரிப்பான். இந்த குயிமலை பார்த்தா நீ சாராயம் அவன் தயாரித்தான். இந்த அரசியல் முட்டா குயிமை இதில் இப்படிலாம் கெமிக்கல் ஆல்கால் போட்டு நல்லா போதை போட்டு ஏற்றுனாங்க. அது மாதிரி நம்ம போதை போட்டு ஏற்றி கம்பெனியில் போட்டு நம்ம புளுத்தி நாசம் பண்ணி வச்சுருக்கான். புரியுதா? கம்பெனி பூரா அரசியல்வாதி தான் 100க்கு 100 டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட அரசியல்வாதி தான் கம்பெனியாக நடத்தான். இது எவ்வளோ பெரிய மொல்ல மாதிரி முடிச்சு. அந்த காலத்தில் கலாணித்தனம் பண்ணான். இப்போ கலாங்கிறதுக்கு இப்படி கெமிக்கல் ஆல்காலை பூரா போதையை விட்டுட்டு பாலாக்குதான். அப்போ இவனுக்கு என்ன செய்யணும்? நடு சென்டரில் ஷூட்டிங் பண்ணக்கூடாது. இவனுக்கு அரசியல்வாதி இந்த கம்பெனி நடத்தானா குண்டியில் பழுக்க வச்சு அந்த கம்பியை சொருகி வாயிலையும் சொருகி தூக்கி எறியணும். ரன்ன வழி எடுத்து போடுவார். உன் உயிர் சாவுத வரைக்கும் அப்படியே ரன்னா ஒட்டம்பு ஈரக்கொலை தொட்டை எல்லாம் நடுங்க விடுவார். முக்கால் சத்தியம் கடவுளால் தாண்டா முடியும். அவ்வளோ மோசத்தில் இந்த பேப்பருக்கா அலையுது கண்டார ஓலி மக்கள். இந்த அரசியல் முட்டா குயிமை சாக்கா வச்சு ஏடா போயிடா பொண்டாடி விடிய தேய்ச்சி மோந்து பார்ப்பீடாடா இந்த பேப்பரு. ஏடா முட்டா குயிமைனா உனக்கு உயிர் வாழ என்னடா பூமியில் கொடுத்துருக்காரு கடவுள். எல்லாம் விளையுது இல்லாமல் ஏன்டா பேப்பரில் அழைதான் என்ன விடிஞ்சது இத்தனை கோடி வருமா? இப்போ தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் இப்போ தான் உச்சித்தேலையில் அடித்து நீதிமன்றம் கோர்ட்டில் இப்போ விலங்கு மாற்றுறதுக்கு ரெடி பண்ணுவதார் ஐயா. எல்லாம் இந்த சட்டப்பேரவையில் எல்லாம் அண்ணா திமுக இப்போ புதுசாக வந்திருக்கானா தாவேக்கா டிவி எங்கள் சேனலில் இன்னும் போகாமல் மூடி வச்சுருக்கான். அப்போ எவ்வளோ பெரிய விளையாட்டு தமிழ்நாட்டுக்கார குயிமன் செஞ்சுருப்பான். சேனல்லாம் மக்களுக்கு போகணும். ஏழை எளிய மக்கள் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா மாநிலத்திலையும் போச்சுன்னா ஐயா வந்துட்டார், கடவுள் வந்துட்டார், நமக்கு உயிர் வாழ்கிறதுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு, நம்ம சேட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு குடும்பங்கள் போவோம். சண்டை சத்திரம் வராது. அப்போ இந்த கண்டார் வலிமை 7 ஜென்மமாக என்ன சேட்டை பண்ணியிருப்பான் தமிழ்நாட்டுக்கார குயிமை தமிழ் வார்த்தை பேசுகிற குதிமை என்ன செஞ்சு வச்சுருப்பான். அவ்வளோ அடக்கி வச்சுருக்கான்.
கொண்டன் அந்த விசாரணை எடுப்பான், இராணுவ வானரப்படை எடுப்பான், கவலைப்படாதீடா. எல்லாமே தொடச்சி எடுப்பான். தொடச்சி எடுக்கல நடு சென்டரில் சின்னுட்டு கழிக்கியா தலக்க பின்னாடி வச்சு கம்பியை சொருகி விட்டு தூக்கி எறிவான். கைலாசத்துலேருந்தே வரும். கைலாசத்தில் 10 வருஷம் ஆண்டானா, 5 வருஷமாக சேட்டை பண்ணி குடும்பமே கண்ணீர் கூத்தலமாக விட்டுட்டான். இவனுக்கு தான் முதல் அடி. குண்டியில் பழுக்க வச்சு சொருகி நடு ரோட்டில் தூக்கி எறிவாங்க. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி 10 வருஷம் ஆண்ட காலம் அப்படியே 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 நடு ரோட்டில் வித்தோட்டமாக விட்டு தூக்கி எறிவான். முக்கால் சத்தியம் பாடுறா குறிச்சிட்டான்டா. நீ கணக்கு போட்டால் அவன் டெல்லியில் அமர்நாத் நீதிமன்ற கோர்ட்டில் கைலாசத்துலேருந்து கணக்கு போட்ட கணக்கு அமர்நாத் ஜோதிலிங்கம் இராணுவ வானரப்படை இந்த கணக்கை குறிச்சிட்டான். மொத்துன்னு இறங்கின உடனே இந்த கொண்டாரோலிமனை தூக்கி குண்டியில் சொருகி ஏற்றி தூக்கி எறிவான். முக்கால் சத்தியம். அகம்பாத சேட்டை பண்ணாரா முக்கால் சத்தியம். மக்களுக்கு போனால் மக்கள் அமைதியாக போவான். மக்கள் ஏழை எளிய மக்கள் என்னத்தை வளைச்சி சாப்பிடுவோம் வச்சாமல் அந்த மாதிரி அடக்கி வச்சு பாடாக்கி நாசம் பண்ணணும்னு இன்னும் வெளியில் இருக்கான் அந்த அரசியலாகி மோட்டா குய்மை முக்கால் சத்தியம்.